ஒரு நாளும் கூட கொடுக்கல, 2 நாளைக்கு ஒரு கூட தான் பின்னலாம். பின்னா ஒரு கூட 400 படி எடுக்காங்க. இப்படியும் 10 நாள் 11 நாள் 15 நாளைக்கு ஒரு கதை நாங்கள் 10 கூட அப்படி கொடுப்போம். கொடுத்தா தான் 4000 ரூபா காசு வரும். அதை நம்பி கடையில் கடன் பட்டு தான் சாப்பிட்றேன். நாங்கள் இப்போ ஏறாவூரில் நிற்கிறோம். ஆர்டிஸ் கூடாக நாங்கள் இப்போ ஒரு குடும்பத்தை சந்திக்க வந்திருக்கிறோம். அவன் நிலப்பாடு என்ன ஏதுன்றதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். கடை குடிசை தகரக்கொட்டில் தான் என்னென்னு தான் இருக்கிறாவது தெரியும். அந்த தகரத்தில் இருந்த வெயில்ல அக்கா வாங்க, இந்த இவ தான் அது பொடிய நான் கூட ரைட்டா பிடிங்க மைக்க கொஞ்சம். துளசியெல்லாம் இருக்காங்க, துளசி வச்சிருக்கி, இது துளசி, இது மாங்கண்டு, தோடங்கண்டு வச்சிருக்கோம். இந்த தேசி தேசி கண்டு வச்சிருக்கோம். அது கோழி புறா கொடு, அதுக்கு இப்போ புறா இல்லை, புறா இல்லை அதுக்குள்ளே ஒண்டை அன்றைக்கு மிக்கிறது பைத்தை நட்டிருக்கோம். பைத்தை 5 போட்டிருக்கேன். ஆனால் தண்ணி வசதி ஒன்றும் இல்லை. அங்கே பக்கத்து வீட்டுலாம் தண்ணி அது பூக்கணங்கள் வச்சிருக்கு. அவரை கொடி இந்த நாட்டிருக்கு. அவரை நாட்டிருக்கு. இந்த பைத்தை ஓட்டுருக்கு. தண்ணி வேணும், தண்ணி வசதி ஒன்றும் இல்லை எங்களுக்கு. சரியான கஷ்டப்பட்டு தான் அங்கே பக்கத்தில் அள்ளி தான் ஊற்றுறது. சரியான கஷ்டத்தில் தான் இருக்கோம். இந்த கொச்சி வச்சிருக்கு. கொச்சி இது கொச்சி கொச்சி இது இந்த கக்கரி காய்ச்சி கக்கரி காய்ச்சி நிறைய இருக்கு காய். நிறைய காய் இன்னைக்கு இந்த இது கச்சான் ஒட்ரி இது வாழை. அந்த பைப் தண்ணி இல்லைங்க, அந்த பைப் லைன் இருக்கு. அந்த இது அடிக்கணும், அதில் தண்ணி வேலை செய்யுது. தண்ணி இல்லை அதில். இது ஏனாக்கா பழுதா போயிட்டு தண்ணி இல்லை. அது நாங்கள் செஞ்சது தான். அதில் தண்ணி வேலை செய்யுது இல்லை, பழுதா போயிட்டு. அந்த மையரி நாட்டிரிக்கம். இந்த மையரணிக்கு பயிர்கள் வச்சிருக்கு. தண்ணி வசதி ஒன்றுமே இல்லை. மடு வெட்டுனா தண்ணி ஊற்றாண்டு அதுவும் இல்லை. மடு வெட்டுனாங்க தண்ணி ஊற்றாண்டு அது இது செய்யலை, இது செய்யுதில்லை. பட்டையில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஊறிக்கு தண்ணி இல்லை. நல்ல கஷ்டம். கொஞ்சம் போல வந்துருக்கு. தோண்டுனா வரும். தோண்டக்கூடிய இது இல்லை, நான் உதவி இல்லாதாக்கள். தண்ணி கொஞ்சம் நிற்குது, நல்லா இருக்கு. சவர் தண்ணி நல்லா இருக்கு. தண்ணி நல்லா இருக்குது. தண்ணி நல்லா தோண்ட இது இல்லாதால் விட்டுருக்கு. தோண்டி போட்டு விட்டு என்ன விளக்கம் உதவி இல்லை தானே, உதவி ஒன்று. அவர் மறுபட்டு 2000 3000 கேட்பாங்க. அதால் அந்த வசதிகள் இல்லாதால விட்டுருக்கு. முருங்கையெல்லாம் நாட்டிருக்கு. இந்த மையரி போட்டிருக்கோம். கொஞ்சம் முன்னுக்கு போங்க. மையரியா? மையரி போட்டிருக்கு. தண்ணி சும்மா நியாயமா பிடிக்கும். தண்ணி கஷ்டம், தண்ணி கஷ்டம். சரியான வீடு எலும்பக்க அதுதால சரியா கஷ்டத்தில் அம்மாந்து கொண்டிருக்கோம். வாங்க பார்ப்போம். இதான் நான் கூட அதுதான் சரி. முன்னுக்கு எடுங்க, முன்னுக்கு வாங்க. முன்னுக்கு என்ன வைக்கப்பா, முன்னுக்கு வாங்க. நீங்கள் முன்னுக்கு நில்லுங்க காப்பா. அவ்வளோ விஷயம் ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஒன்றுண்டா சரி வராது. முன்னுக்கு என்ன விஷயம்னு காட்டுங்க. இன்றைக்கு என்ன சோறோ? கறி சமைக்கல.
சமைக்கிறதுக்கு ஒரு வசதியும் இல்லை. அப்படின்னு ஓ அக்கடை வாழ்வாரம் என்ன இது அந்த தொழில் இதுகளால் நாங்கள் இன்றைக்கு என்ன சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். அப்படி இருக்கேனுக்கா சரி வைங்க கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் வைங்க. இதெல்லாம் என்ன காசு கொடுத்து வாங்குற ஊழியெல்லாம்? காசு கொடுத்து வாங்குற ஒரு குருத்து 5 இந்த 100 ரூபா 10 குருத்து வாங்குற 1000 ரூபா வேணும். அந்த எப்படி கட்டு இந்த அதை எடுத்து வந்து செஞ்சு எடுக்கணும். இந்த அரிக்கிறோல இது ஒன்று வந்து 100 ரூபா. இப்படி ஒரு 100 ரூபாயோ? 100 ரூபா. ஒரு துண்டு 50 ரூபா. இந்த 2 பாதி வந்து 100 ரூபா. கொஞ்சம் பெருசாக இருக்கு. இது 50 ரூபா எனக்கு துண்டு. அதான் சரி சரி. அப்போ இதெல்லாம் கூட ஃபிட்டிங் தான் என்னக்கா? இதெல்லாம் நீங்கள் கூட சேல் பண்ணலாம்? எல்லாம் எங்களது தான். இந்த அரிக்கை இதெல்லாம் செய்வோம். இந்த அரிக்கை பூக்கூடை எல்லாம் செய்வோம். பூக்கூடை இருக்கட்டும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போமா? எல்லாம் எவ்வளவு தாங்க. இந்த உப்பெல்லாம் அரிசி எங்கே இருக்கா? அரிசி இருக்கு? அரிசி இல்லைண்ணே? இல்லை அரிசி ஒன்றும் இல்லைண்ணே? இல்லை. சரி அக்கா கொஞ்சம் விரிவாக பார்ப்போமா? சரி அக்கா வணக்கம். வணக்கம். அக்கா பேர் என்ன? பேர் நாயந்திரமலர். நாயந்திரமலர் ஒரு பொடியன் இருக்கான். உங்களோட கணவர் பேர் என்ன? கணவர் பேர் கந்தையா மேகநாதன். கணவர் எங்க? கணவர் விட்டு பிரிஞ்சுட்டாரு. எவ்வளோ காலம்? அவர் பிரிஞ்சு 7 வருஷம் ஆகுது. 7 வருஷமா? 7 வருஷம் ஆகுது. பொடியன் ஒன்று இருக்கான். அவர் படிப்பு அதுதான் கஷ்டம். அவருக்கு அந்த கணவர் இப்போ வீட்டை வந்து பார்த்து இல்லை எதுவும் இல்லை. வாரல்ல பார்க்குறதில்ல. எங்களோட கதை வச்சு கூட இல்லை. ரெண்டுக்கும் வாரல்ல கதை வச்சு இல்லை. என்ன காரணத்துக்காக விட்டு பிரிஞ்சு வரீங்க? அவர் வேறு கல்யாணம் கட்டித்தாரு. உள்ளே பொடியன் நாங்கள் அமலாக்கம் பொடியன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அவர் பிரிஞ்சுட்டார். அப்படி கஷ்டத்தில் அம்மாந்து வந்து கட்டி கூட வந்து இல்லை வாரல்ல பார்க்குறதில்ல. அவர் கொஞ்சம் பயப்பட இருக்காரு. இன்னொரு கல்யாணம் கட்டித்தாரு. அப்போ நீங்கள் அண்டை சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன செய்கிற? நீங்கள் அன்றைக்கு சாப்பிட்ற இப்படி தான் கஷ்டப்பட்டு பணம் வேலை அது செஞ்சு தான் சாப்பிட்ற. பொடியனை பள்ளிக்கு அனுப்புகிறேன். இங்கேருந்து பள்ளிக்கு நாங்கள் நடந்து தான் கொண்டு வரோம். அங்கே நடந்து கொண்டு போய் தான் திருப்பி பள்ளிவிட்டு கூட்டிட்டு வந்தேன். இந்த வேலையெல்லாம் செய்கிறேன். செஞ்சு தான் அங்கே சாப்பாடு வாழ்க்கை போகுது. அப்போ உங்களோட வருமானம் ஒரு நாளைக்கு எவ்வளோ? இப்போ எப்படி ஒவ்வொரு நாளும் கூட இந்த தொழிற்சாலை இதை கொடுக்குறீங்களா? என்ன விளக்கம்? ஒவ்வொரு நாளும் கூட கொடுக்கல. 2 நாளைக்கு ஒரு கூட தான் பின்னலாம். பின்னா ஒரு கூட 400 ரூபா படி எடுக்காங்க. இப்படியும் 10 நாள் 11 நாள் 15 நாளைக்கு ஒரு கதை நாங்கள் 10 கூட அப்படி கொடுப்போம். கொடுத்தா தான் 4000 ரூபா காசு வரும். அதை நம்பி கடையில் கடன்பட்டு தான் சாப்பிட்றேன். நீங்கள் என்னென்ன கூட மட்டுமா பெண்ற? நீங்கள் என்னென்ன கூட இதுகளை செய்கிறீங்க? நாங்கள் கூட பனவலையில் கூடையும் பின்னுவோம். பூக்கூடையும் பின்னுவோம். பார்ப்போமா? சரி ஒருக்கா பார்ப்போம். அங்கே ஒரு கூட நீங்கள் பின்ன எடுத்துகிட்டு வாங்க. ஹலோ வணக்கம். வணக்கம். சத்தமாக கதைங்க எனக்கு கேட்கல. என்ன பேருங்க கூட? என்ன பேர்? மகேந்திரனா? கிட்ட வாங்க. கிட்ட வாங்க. பகிர்தானா? எத்தனை ஆண்டு படிக்கிறீர்? 2ஆம் ஆண்டு. 2ஆம் ஆண்டோ? பள்ளிக்கூடம் போகிறீரோ? எந்த பள்ளிக்கூடம் போகிறீர்? இந்த ஸ்கூல் போகிறீங்க? பிள்ளைங்களே மேலே மைக்க பாருங்க. மேலே தலவா விக்னேஸ்வர வித்யாலயம். தலவா விக்னேஸ்வரா வித்யாலயத்தில் படிக்கணும். அதெல்லாம் பிக்க வேணாம். இருக்கட்டும். அது அதெல்லாம் இருக்க வேணாம். அந்த அங்கே மேலே ஃபோனை பார்த்து செல்லக்குட்டி கதைங்க செல்லக்குட்டி. அப்போ நேற்று கிளாஸு இதுக்கு போனதா? இதுக்கு பள்ளிக்கூடம் போனதா? பள்ளிக்கலாம் நேற்று இல்லை. ஏன் போகல நீங்கள்? நடக்கிறதுக்கு ஏழாண்டன. ஐயோ நடக்கிறதுக்கு ஏழாண்டுறோ? அப்போ கொஞ்சம் ஓடி போயிருக்கலாமே. ஓடி போன விலைக்கு தானே வேறு நடக்காது. விலைக்கத்தான் பார்க்கும். வேறு ஒன்றும் இல்லை. நடந்து போகிற கஷ்டப்பட்டால் கொஞ்சம் ஓடி தானே போயிருக்கணும். நீ என்ன நான் உங்களோட வயசுலலாம் சும்மா பறந்தல தெரியவன். நீ நடக்க கஷ்டப்படுறீ. சரி காலையில் என்ன சாப்பிட்டீர்? காலையில் என்னப்பா தேத்தனி அப்படி நீர் சாப்பிடலையாப்பா? சாப்பிடல அடி செல்லக்குட்டி. நல்ல இந்த என்ன சொல்கிறதுண்டா
இந்த அம்மா சொன்னால் பாட்டெல்லாம் வந்தவர் கூட்டி கொண்டு வந்து நிற்கிற கூட்டாளி அவர் சொன்னார் நீங்கள் நல்லா பாடுவீங்களா நல்லா பாட்டெல்லாம் படிப்பீங்களா வந்தவர் என்ன பாட்டு தெரியும் என்ன பாட்டு படிப்பீங்க விஜய பாட்டு படிப்பீங்களா அஜித் பாட்டு படிப்பீங்களோ கொஞ்சம் படித்து காட்டுங்களேன் அங்கே மாமா பார்க்குற மாமாவா இருக்குது ஒரு படித்து காட்டுங்களேன் நேசரி பாட்டெல்லாம் தெரிஞ்சால் படித்து காட்டுங்க மாமா வந்தாரு சாக்கு பைய எடுத்தாரு சந்த கடைக்கு போனாரு சரைக்கு கொண்டு விழுந்தாரு ஐயோ சரை கொண்டு விழுந்துட்டாரா அப்போ நீங்கள் போய் தூக்கிருக்கலாமே அவரை என்னடாப்பா நீங்கள் சரை கொண்டு விழுந்தாருன்னு முடிச்சுட்டு போய் தூக்கிருக்கணுமே அவரை நீர் என்ன இது வேறு என்ன பாட்டு படிப்பீர் வண்ணாத்தி பூச்சி நான் வண்ணாத்தி பூச்சி படிக்குமே இப்போ வண்ணாத்தி பூச்சி பறக்குது பால் அழகான செத்தை அடிக்குது பால் பூக்களின் மேலே பறந்து வந்து தேனை குடித்து மகிழுது பால் சரியோ சரியா படிக்கிறீரோ 2 பாட்டு படிக்கிறீர் இன்னொரு பாட்டு படிச்சு காட்டுமேன் என்ன பாட்டு தெரியா என்ன தெரியான்றீர் அஜித்திர பாட்டு படிக்குமே ரகசியமா அஜித்திர பாட்டு மட்டும் படிக்குமே இல்லாட்டி விஜய பாட்டு மட்டும் படிக்குமே தெரியாது விஜயம் தெரியும் அஜித்தும் தெரியாதா உமக்கு படித்து காட்டு அந்த மாமா பார்க்குறாங்க கொஞ்சம் நீர் படித்து காட்டுனா கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்களே பார்க்குற மாமா அந்த நிறைய பாட்டுகள்லாம் படிப்பீர் அவர் சொன்னவர் எங்களோட கூட்டாளியாக நல்லா படிப்பார் பாட்டெல்லாம் படிப்பார் டான்ஸ் எல்லாம் ஆடுவார் நல்லா பிரேக் டான்ஸ்லாம் ஆடுவீங்களா அப்படின்னு சொன்னார் அவர் போய் சொன்னார் எனக்கு அவர் நான் மந்திரமெல்லாம் ஓதுவாருன்றார் என்ன மந்திரம் அது என்ன பயமாக கிடக்குது நான் இப்போ நான் ஓட போகிறேன் இப்போ ஆண்டவனே இந்த விளையாட்டுக்கு நான் வரல நான் என்னைய விட நான் ஓட போகிறேன் அவர் மந்திரம் படிப்பாராம் தேங்காய்லாம் பட்ட போகிறாராம் எனக்கு தெரியாது அந்த வேலை நான் வாரம் போயிட்டு சரியோ நான் என்ன பயமாக கிடக்கு நான் போகிறேன் பாட்டு படிப்பீர்னு பார்த்தா இந்த மந்திரஞ்சி பாடுவீராம் தேங்காயெல்லாம் பட்டு வீராம் எனக்கு அதெல்லாம் சரி வராது ஆறு சொல்லி தந்த இதெல்லாம் ஆறு காட்டி தந்தது எல்லாம் கோயிலில் போய் பார்த்ததோ நானும் பயந்து வைத்தேன்டா இப்போ என்ன ஏதண்டு தெரியாது ஆண்டவனேண்டு என்ன இன்னொரு பாட்டு படிச்சு காட்டுவேன் இன்னொரு பாட்டு படிச்சுக்க நல்லா படிப்பீர் இருந்தால் பாட்டு பாட்டு ஒன்று விஜயில பாட்டு ஒன்று ஞாபகம் வருது தான் ஒரு படிக்கலாம் தான் பாட்டுகள் என்ன பாட்டு படிக்கலாம் அங்கே இல்லை அப்படியா பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு பேக்கெலாம் வச்சுருக்கிறீரோ கொப்பி சாமான வச்சுருக்கிறீரோ காட்டுமன் பார்ப்பேன் நான் அவரை பார்த்துட்டு வரேன் எடுக்க எடுமன் அந்த பேக்குகளை அம்மா அவர் எடுக்கட்ட முடியுங்க நீ எடுத்துகிட்டு வரமன் பேக்குகள் கொப்பி சாமான்கள் கிட்ட வாங்க அம்மா எஸ் ரைட் நான் கட்டியும் வரேன் இப்போ உங்களோட வாழ்வாதாரம் வந்து இந்த கூடை பின்னுறதான் இப்போ இதெல்லாம் வந்து என்னென்னு சொல்லுங்க இது திருவாணி நம்ம 9 ரூபா படி எடுப்பாங்க ஒரு திருவாணி 9 ரூபா படி எடுப்பாங்க அப்போ 9 ரூபா அப்படி எடுப்பாங்க ஆமாம் இப்போ இது என்னம்மா சாமா இது வையப்பா பாரு இது என்ன சாமானம்மா இது கூட மூடி என்னம்மா கூட அது மூடி தான் இது பல வகை சாமான போட்டு வைக்கிறது அது ஒன்று 400 ரூபா படி எடுப்பாங்க இப்படி செட்டா 400 ரூபாயா செட்டா 400 ரூபா படி எடுப்பாங்க அப்போ 400 ரூபாண்டா இதை நீங்கள் இப்போ எத்தனை நாள் பின்னி முடிப்பீர்கள் இது 2 நாள் போகும் ஒரு கூட முடிக்கிறதுக்கு 2 அடி போட்டு தான் இங்கே அளவு சத்தணும் அது 2 நாள் போகும் ஒரு கூட உசத்துறதுக்கு இந்த அடி போட்டு தான் உசத்தணும் இந்த உசத்தி வச்சுக்க மாதிரி அந்த சேம் பண்ணா ரைட் அப்போ இதுக்கு மேலே தான் இனிமேல் உயர்த்தி வரணும் ரைட் அப்போ இது ஒரு கூடைக்கு இப்போ 2 நாள் பிடிக்கும் 2 நாள் பிடிக்கும் 2 நாள் ஒரு கூடைக்கு மீன கட்டமுண்டா 400 ரூபா கிடைக்கும் 400 ரூபா காசு கிடைக்கும் மற்றது உங்களுக்கு அந்த கீவார் சமுத்திகள் அரிசிகள் கொடுப்பனவெல்லாம் எடுத்துனீங்களா அரிசி எடுத்துனாங்க மைக்கை கீவார் 7500 ரூபா தான் தராங்க அதெல்லாம் சாப்பாடு போகுது இது என்ன மாதிரி விளக்கம் இது என்ன இது அது ஒன்று 300 ரூபா படி எடுப்பாங்க கூட பூவாயிரம் கூட பூவாயிரம் கூட 300 ரூபா படி எடுப்பாங்க உண்டு இது எத்தனை நாளையா பின்னுவீங்க இப்போ இதே 2 நாள் இது என்ன விளக்கம் அது இப்போ இது வீக்கில் வச்சு வெட்டி தான் பின்னி வரணும் அதுக்கு அப்படி 3 நாளைக்கிட்ட போகும் செய்கிறதுக்கு எவ்வளவு இது கூட 300 ரூபா படி எடுப்பாங்க இது 300 ரூபா 3 நாள் மீனக்கடணும் 3 நாள் மீனக்கடணும் இது இந்த ஈக்கிரண்டா இந்த ஈக்கிர இப்படி வெட்டி தான் பிரித்து வரணும் அது ஒரு காலை வெட்டி தான் பிரித்து வரணும் அப்படியா அப்போ இது எத்தனை நாளைக்கு பின் முடிப்பீங்க இது அது ஒரு நாளைக்கு பின்னல ஒரு நாளைக்கு
நம்ம சார் 50 பின்னலாம். ஆ ஆ அப்போ உங்களோட சராசரி மாதம் உங்களுக்கு எவ்வளோ வருதுன்றீங்க? இப்போ இதனால் எல்லாம் பின்னி கொடுத்து தம்பி ஒரு 3 நாள்னு சொன்னால் ஒரு நாள் ஒரு கூடைக்கு 2 நாள் 3 நாள் போகுதுன்ட்டா இப்போ கிட்டத்தட்ட நான் கணக்கு பார்க்குறேன் ஒரு மாதத்தில் ஒரு 10 நாள் தான் வேலை செய்கிற மாதிரி இருக்குது. ஒரு 10-12 நாள் தான் வேலை செய்கிறீங்க. 4000க்கு தான் நாங்கள் இப்போ இதில் செஞ்சு எடுக்கலாம். நான் பொடியை பள்ளியை கொண்டு போய் விட்டுது கொடுத்து வந்து தான் அதில் வேலை செய்கிறது. ஒரு 4000 தான் மாதம் எடுக்கலாம் அதில் சாப்பாட்டுக்கு எங்களுக்கு. அதை நம்பி தான் கடவுளையே கடன்பட்டு தாங்கன்னு சாப்பிட்டு கொண்டு இருக்கோம். இப்போ கடையில் கடன்படுறேன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ இப்போ விலைவாசிகளுக்கு எவ்வளோ சராசரி கடன்படுவீங்க? கடையில் ஒரு மாதத்துக்கு கீவார் காசு எடுத்தோம்னா ஒரு மாதம் 10,000 கடன் வரும். அந்த கீவார் காசுகளையும் வச்சு செஞ்சால் 10,000 மாதம் கடையில் கடன் வரும். அதில் வச்சு நீ வேறு படிப்பிச்சிட வேறு பக்கத்தில் இருக்கிறது தான் உதவி செஞ்சு போகிற படிப்புகளுக்கு. மற்றது இப்போ பார்த்தளை விட வீடியோ பார்த்தளை விட ஒன்றும் செய்யலை. அது தண்ணி குடி தண்ணி இல்லை, குடி தண்ணி கரண்ட் இல்லை, மற்றது டொய்லெட் வசதியும் இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லாம் பக்கத்தில் தான், எல்லாம் பக்கத்து வீட்டில் எல்லாம் பாவிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். எல்லாம் பக்கத்து வீடு தான். எங்கள்கிட்ட ஒரு வசதியுமே இல்லை. கஷ்டத்தை மத்தியில் மாந்து கொண்டிருக்கோம். அப்போ நீங்கள் இந்த உழைக்கிற இதுக்குள்ள வந்து பின்னி வர்ற வருமானமும் அந்த கியூஆரும் கடைக்கு கொடுத்துட்டு அப்படியே சுழற்சி முறையில் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறீங்க. சாப்பிட்டு கொண்டு மேலதிகமான ஒன்றும் இல்லை. வேலைக்கு வருமானம் ஒன்றும் இல்லை. அது மட்டும் தான் வருமானம் ஒன்று. ரைட். அப்போ அவரை ஸ்கூல் பேக்கில் என்னென்னு பார்ப்போமா இருக்கா? கொஞ்சம் பேக் கொஞ்சம் புதுசு மாதிரி தானே தெரியுது. இது ஸ்கூலால் கொடுத்த பேக் தான். ஸ்கூலில் கொடுத்த பேக் வரும். ரைட். ஷூவெல்லாம் வச்சுக்காரா? ஷூ வந்து ஷூவை காட்டுங்க பாப்பா. பாவா சின்ன ஆள் தானே, 2ஆம் ஆண்டு தானே. சரி, ஓகே. அது போதும். அது இருக்கிறது போதும். ஓகே. ஷூவெல்லாம் கொஞ்சம் புதுசு தானே. சரி, அது ஓகே. எல்லாம் ஸ்கூலால் கொடுத்தது. யூனியன் தருவாங்களே, ஸ்கூலில் யூனியன் தந்துருப்பாங்க. தந்தா தைக்க கொடுத்துருக்கு, எடுக்கலை. நம்ம எடுக்கிறது காசு இல்லாமல் இருக்கு. யூனியன் தைக்க கொடுத்தது எடுக்க காசு இல்லையோ? இப்போ ஒரு நாள் தானே. 2ஆம் ஆண்டு தானே. 2ஆம் ஆண்டு படிக்க. ரெண்டு துணியை தைக்க கொடுத்து 3000 ரூபா வேணும் எடுக்கிறது. அதுக்கு வசதி இல்லாமல் தைக்க கொடுத்த மாதிரி கிடக்கு. 2 மாதத்துக்கிட்ட வைத்து கொடுத்து அதுக்குள்ளால சாப்பிட்ற அமைக்கச்சிடாவை பார்க்குறான்ற மாதிரி. சரியம்மா, அந்த வீடியோ பார்க்குற உறவுகள்கிட்ட சகோதரங்கள்ட்ட நீங்கள் என்னம்மா கேட்குறீங்க? எங்களுக்கு உதவி, எங்களை படிப்பிச்சிடாவுக்கும் எங்களுக்கு சாப்பாடு இதுகளுக்கு உதவி செஞ்சால். இந்த தண்ணி வசதி இல்லது பிறவா தண்ணி வசதி வீடு இந்த வெக்கையிலிருந்து வாழ்ந்து கொண்டு வரோம். மழை பெஞ்ச அறிக்கையில் ஃபுல்லாக அவளுக்கு அதுகளை உதவி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ நன்மையாக இருக்கும். எங்களுக்கு உதவி செஞ்சாங்கன்னா படிப்புக்கெல்லாம் இப்போ அவருக்கு தேவையான சாமான் ஒன்றுமே இல்லை, கரண்ட் வசதி இல்லை, சாலம் ஒன்றுமே இல்லை. உதவி செஞ்சாங்கன்னா அவ்வளோ நன்மையாக இருக்குமா. சரியம்மா, வேறு எதுவும் காய்க்கணுமா அவங்கள்ட்ட பார்க்குற உறவுகள்கிட்ட? இல்லை, வேறு எதுவும் காய்க்கல. உங்களுக்கு அடிப்படை வசதி எதுவுமே இல்லை, ஏதாவது செய்தாங்கன்னு கேட்க அவங்களுக்கு ஒரு வசதியும் இல்லை. அவங்களுக்கு தெரியும் பார்க்குறவங்களுக்கு எங்களுக்கு உதவி செஞ்சாங்கன்னா அவ்வளோ நன்மையாக இருக்கும். சரியம்மா, அந்த வீடியோ நான் பதிவு செய்து போடுறேன். பார்க்குற உறவுகள் யாராவது ஒரு ஆள் முன் வந்தாங்கன்னு சொன்னால் வருகிற அடுத்தடுத்த வீடியோவில் நம்மளை சந்திப்போம். சரியாம்மா? ரைட். சரிதானேம்மா? ஒன்றும் யோசிக்காத, எங்கே எல்லாம் ஒரு ஆசீர்வதிப்பார், எல்லாம் மேலுள்ளவரை பார்த்துக்கொள்வாரா? சரியா? அடுத்த வீடியோ சந்திப்போம்மா.